வணக்கம். ஜவைஜெட் ஃப்ரம் ஜவாத்பட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் பாமக சார்பான ஒரு மாநாடு முடிஞ்சுது. சித்திரை முழுநிலவு திருவிழா இளைஞர்கள் மாநாடு முடிஞ்சுது. அடுத்ததாக ஒரு மாநாடு பூம்புகாரில் நடக்க போகுது. வருகின்ற ஆகஸ்ட் 10ஆம் தேதி, அதாவது ஆடி 25 அன்னைக்கு மகளிர் மாநாடு, வன்னிய மகளிர் மாநாடு. அதற்குள்ள எப்படியாவது பொதுக்குழுவை கூட்டி தன்னை நிரூபித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு துடிப்பில் இன்னைக்கு ராமதாஸ் இருந்துட்டு இருக்கார். அன்புமணி ராமதாஸ் பிரச்சனைங்கிறது மிகப்பெரிய உலகளாவிய பிரச்சனைலாம் கிடையாது. சாதாரண ஒரு தைலாபுரம், இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனையாக கூட சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு கட்சியெல்லாம் சொல்ல முடியாது. பெரிய பிரபல்யமான ஒரு கட்சியாக இருந்ததான். ஆனால் அதை தன்னுடைய விருப்பத்துக்கு கூட்டணி 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 கூட்டணின்னு மாறி மாறி இருக்கக்கூடிய தன்மைகளையும் மரியாதையும் கெடுத்து கொண்டார் ராமதாஸ் அப்படின்னு தான் பகிரங்கமாக சொல்ல முடியும். இல்லாட்டி அந்த கட்சி இன்று ஆளக்கூடிய கட்சி, அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அந்த அளவுக்கு கொள்கை வளம் கொண்ட ஒரு கட்சி பாமக. அதை கொஞ்சம் கூட சிந்திக்காமல் சிதைந்த நிலையில் இன்று ராமதாஸ் அன்புமணி செய்து விட்டார்கள் என்பது உண்மையிலேயே பாமக தொண்டர்களின் மிக வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. கூப்பிட்டவுடனே ஓடி வரக்கூடிய தொண்டர்கள் தான் பாமக தொண்டர்கள். இருந்தாலும் அவர்களை தவறாகவும் பயன்படுத்தி விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. கூப்பிட்டோன்னே வர்றாங்கன்னு அவர்கள் எப்படியெல்லாம் தவறாக பயன்படுத்துவது. சட்டமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணி, நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணி, அப்புறம் இதில் நம்ம உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஒரு கூட்டணி சொல்லி போட்டு தங்கள் விருப்பத்துக்கு இழுத்த வண்ணமாக தொண்டர்களை அவர் ஆக்கி விட்டார்கள். அதன் அடிப்படையில் கொண்டுட்டு போயிருக்கலாம். இருந்தாலும் அன்புமணியை என்று தலைவராக போட்டார்களோ அன்றிலிருந்து வந்தது வினை அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு பாமகவுடைய நிலைமை. அவர் பார்த்தாரு, சரி ராமதாஸை கழட்டி விட்டுட்டு நம்ம பாமகவுடைய தலைவராக மாறிவிடலாம் அப்படின்னு ஒரு குறுக்கு வழி திட்டம். இத்தனைக்கு அப்பன் புள்ள, தந்தை மகன், வேறு யாரும் கிடையாது. ஒரு பாமகவிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு உறுப்பினர் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. தந்தை மகன் இவ்வளவுதான். இருவருக்குள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிக மோசமான குடும்ப சண்டையின் விளைவு. உன் விருப்பத்துக்கு நீ நிர்வாகியை நிரூபிச்சுக்கிட்டு இருந்த அப்படின்னா கட்சி எவ்வாறு நடத்துவது? அன்புமணியினுடைய ஒரு ஆதங்கம் இது. ராமதாஸ் என் விருப்பத்துக்கு தான் நான் பண்ணுவேன், கட்சியில இருந்தாரு இல்லாட்டி போ. இது ராமதாஸ். இப்படியே ஆளுக்காள் வார்த்தை போர். மற்றபடி ஆளுக்கு ஒரு அறிக்கை விட்டு இன்னைக்கு இந்த புருஷன் முண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வருது தெரியுங்களா? இந்த நடிகர் ரவி மோகன் சம்பந்தப்பட்ட வகையிலோடு அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஜெயம் ரவின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ரவி மோகன் சம்பந்தப்பட்ட விவாகரத்து, ஆர்த்தி ரவி மோகன் விவாகரத்து, ஆளுக்கு ஒரு அறிக்கை விட வேண்டியது. அப்புறம் கோர்ட்டில் கேஸை போட்டு இவர்கள் என்னை அவதூறாக பேசினார்கள், அவர்கள் என்னை அவதூறாக பேசுறாங்க சொல்லிட்டு அப்புறம் அவர் நீக்கக்கொள்ளி ஒரு அந்த அவதூறுகளை இணையதளத்தை நீக்க சொல்லி அது ஒரு கோர்ட்டில் கேஸு. இப்படி இழுத்து இழுத்து கடைசியில் ஒன்றுக்கு விளங்காம நீ அங்கே நான் இங்கே என்ன போக வேண்டியது. அந்த மாதிரி தான் இன்னைக்கு பாமகவுடைய நிலைமை. ராமதாஸ் அங்கே, அன்புமணி இங்கே. ராமதாஸ் தைலாபுரத்தில், அன்புமணி பனையூரில். ஏன் சந்திக்க முடியாது? ஏன் முடியாது? ரொம்ப தூரமா? இல்லை இருவரும் வேறு விதமானவர்களா? கிடையாது. பிடிவாதம் என்பதை எல்லாம் விட தலைவர் பொறுப்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்புமணி அதில் சிரத்தையாக உறுதியாக இருக்க வேண்டும் என்பதில் ரொம்ப கங்கணமாக இருந்துட்டு இருக்காரு. இது ராமதாஸுக்கு தெரிந்து விட்டது. காரணம், கூட்டணி மாறிவிடக்கூடாது என்பதற்காக. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணிங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்கியது அன்புமணி. ஆமாம், புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் என் காலில் விழுந்து கெஞ்சினார்கள் அப்படிங்கிறார் ராமதாஸ்.
இன்னும் மிக மோசமான ஒரு சம்பவமாக தன் தாய் என்று கூட பார்க்காமல் பாட்டிலை தூக்கி எறிந்தவர் தான் ராமதாஸ். ஆமாம், சில பேர் இதன் அடிப்படையில் வந்து அவர் என்ன மிகப்பெரிய ஒரு ரவுடியா அப்படிங்கிற மாதிரிலாம் பலவிதமான ஒரு கருத்துக்கள் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. பார்த்தா அப்படி தெரியலையே. சௌமியாவையும் அன்புமணியும் பார்த்தா அப்படி தெரியல. ஆனால் அவர்கள் இருவரும் சேர்ந்து காலில் விழுந்து பிறகு முடியாத பட்சத்துக்கு தன் தாய் என்று பாராமல் பாட்டிலில் அடித்தார். சிறிது குறி தவறியது, இல்லாவிட்டால் அது ஒரு கொலைவெறி குற்றமாக மாறி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் இன்னைக்கு. இந்த அடிப்படையில் இப்படி ஒரு குழப்பமான ஒரு சூழல். இதுக்கு இடையில எப்படியாவது பஞ்சாயத்து பண்ணி சேர்த்தி வச்சிடறாங்க கூட ஜி.கே. மணி. அவரு மன உளைச்சல்ல. ஆமா, பத்திரிகையாளர் திரும்ப திரும்ப கேள்வி கேட்குற சமயத்தை, என்னப்பா ஒரே கேள்வி திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கிறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு சில வார்த்தைகளை விட்டுட்டார். ஆமா, கத்தியை கொடுத்துரு, என்னை குத்திருங்கப்பா அப்படின்ட்டார். மன அழுத்தத்தில் இருக்கிறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஜி.கே. மணி. மற்றபடி இப்போ சூழல் வரக்கூடிய சமயத்தில் ஆளாளுக்கு நிர்வாகிகளை நீக்குவது, தேர்ந்தெடுப்பது, புதிதாக அறிவிப்பது, நீக்குவது, தேர்ந்தெடுப்பது, புதிதாக அறிவிப்பது. ராமதாஸ் நீக்க வேண்டியது, அன்புமணி ராமதாஸ் இவரே தொடர்வார் என்கிறது. அப்புறம் புதிதாக நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய ராமதாஸ். இப்படி பலவிதமான ஒரு பிரச்சனையா இங்கே போயிட்டு இருக்கு. கேட்டால் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பாமகவில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பொருளாளருங்கிறது சிறுபான்மை ஒரு சமூகத்துக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு அஜெண்டா. இது எங்கள் இதில் பைலா தான். அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து அந்த ஒரு லேடியை நீக்கிட்டு மற்றபடி ஒரு இஸ்லாமியரை போட்டிருக்கோம், வேற ஒன்றும் கிடையாது. எப்படி ராமதாஸ் பக்கத்தில் வரக்கூடிய அங்கிருந்து வரக்கூடிய ஒரு தகவல் எப்படி அது இந்த நேரத்தில் தான் செய்ய வேண்டுமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. காக்காவுக்கார பணம்பழம் விழுந்துற கதை தான். அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது, தகராளுக்குள் தகராளாக இதுவும் போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு சூழல். இப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்தில் வன்னியர் மகளிர் மாநாடுக்கு உண்டான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. ஆமாம், சிலர் சொல்கிறாங்க, அப்பா வன்னியர் மாநாடு நடக்கக்கூடியதுக்கு இப்போ 2 பேரும் மாறி மாறி போயிட்டு இருக்கிறாங்க, மற்றபடி தகராளே கிடையாது அப்படின்னு ஒரு போக்கு. ஏன்னா எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்கக்கூடிய சமயத்தை நாம் எதை செய்வது, எதை சொல்வது அப்படிங்கிற ஒரு சூழல். இதன் அடிப்படையில் எப்படியாவது பொதுக்குழுவை கூட்டி தன்னை நிரூபித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இன்னைக்கு ராமதாஸ் வந்து ரொம்ப மும்முரமாக இருந்துட்டு இருக்கார். அதன் அடிப்படையில் வந்து இதுவரைக்கும் 27 மாவட்ட செயலாளர்கள், 6 மாவட்ட தலைவர்களை வந்து ராமதாஸ் தனிப்பட்டவர் நியமிச்சிட்டாரு. மற்றபடி அன்புமணியை பொறுத்த வரைக்கும் செயல் தலைவர் தான் அப்படிங்கிறது ராமதாசனுடைய ஒரு கோட்பாடு. அவர் சொல்லிட்டார், நான் தான் தலைவர், பொதுக்குழு அடிப்படையில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இல்லையா அப்படிங்கிற நான் தான் தலைவர் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறார். இதன் அடிப்படையில் பொதுக்குழு எந்த நேரத்திலும் கூட்ட வேண்டும் அப்படிங்கிற ராமதாசனுடைய மிகப்பெரிய ஒரு நிலைப்பாடு. அது வந்து பூம்புகார் நடக்கப் போகிற வன்னியர் மகளிர் மாநாடுக்கு முன்பா பின்பா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா முன்பாகத்தான் இருக்க முடியும், பின்பாக இருந்ததுன்னா இன்னும் 2 மாதம் இருக்கு. அதுக்குள்ள இன்னும் ஏகப்பட்ட குட்டிகளாட்டம் வந்துடும். ஏன்னு கேட்டால் இப்பவே வந்து இந்த மாதிரி துண்டு துண்டா போயிட்டு இருக்க சமயத்தில் பாமக நிர்வாகிகளுக்கு பாஜகவும் தாவேகாவும் வலை விரித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு போயிட்டு இருக்கு இல்லையா. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். அது மாதிரி பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் கொண்டாட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல். அப்பா எங்க பக்கம் வந்துடுங்க, ஏன் தான் பாமகவில் குடும்ப கட்சியில் அடிச்சு சாவுறீங்க. பாஜகவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, தாவேகாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த இடையில நைனா நாகேந்திரன் சொல்லிட்டார், பாமகவை எங்கள் கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அவரு ஒரு சைடு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. ஆனால் அன்புமணியை பொறுத்த வரைக்கும் தான் அப்படி சொல்ல முடியும். ஆனால் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய கூட்டணி அப்படிங்கிற கான்செப்ட். இப்படிலாம் ஒரு குழப்பமான ஒரு சூழல் இருக்கும் பட்சத்தில் எப்படியா தூண்டில போட்டால் மீன் மாட்டிரா அப்படிங்கிறது பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் தெரிந்து விட்டது. ஆமாம், குறிப்பாக தாவேகா புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட நடிகர் விஜயால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி, உறுப்பினர் சேர்க்கை பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் பாமக உறுப்பினர்கள் நிறைய பேர் தாவேகாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா வந்துருங்கப்பா, ஆமாம் எம்எல்ஏ சீட்டு கொடுத்துடலாம் தகுதியின் அடிப்படையில், மற்றபடி அமௌண்ட்டு முக்கியமான பொறுப்பு எல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குறுதி அங்கே தாவேகாவில் போயிட்டுருக்கு. பாஜகவும் மறைமுகமாக பாமக தொண்டர்களை தன் பக்கம் இழுத்து கொண்டிருக்கிறார்கள்.
சும்மா மேனாமினிக்கியா நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்கார் பாமக எங்க பக்கம் தான் அப்படின்னு. ஆனால் வரக்கூடிய தொண்டர்களை பாஜக இழுத்து கொண்டிருக்கிறது. அதுக்குண்டான அச்சாரத்தை ஒரு ஆரம்பத்தை ஏற்படுத்தி விட்டது அப்படிங்கிறத சொல்ல முடியும். எப்படியோ ஏன்னா இவர்களுடைய தகராறு, தந்தை மகனுடைய தகராறு எதனை நோக்கி செல்கிறதோ இல்லையோ, பாஜகவுக்கு தொண்டர்கள் கிடைத்துக் கொண்டிருக்கிறார்கள், தாவேகாவுக்கும் தொண்டர்கள் கிடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படியோ பாமகவை சுத்தமாக காலி செய்து விட வேண்டும் என்பது அன்புமணியின் விருப்பமா ராமதாசின் விருப்பமா என்பது வரும் காலங்கள் கட்டாயமாக எப்படியும் தெரிந்துவிடும். என்றாலும் கூட ராமதாசினுடைய கை ஓங்கிய வண்ணமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.